Questions and Answers on Genesis. This message by Brother William Marion Branham was delivered on Wednesday evening, July 29, 1953, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. ஆதியாகமத்தின் பேரிலான கேள்விகளும் பதில்களும். இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் 1953 வருடம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லிலுள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. If anyone's got any questions that they want to hand in, why, just push them out on up, let some child bring them or whatever you want to. இப்பொழுது யாரிடமாவது ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அவர்கள் அதை நேரடியாக அளிக்க விரும்பினால் ஏன் அவைகளை மேலே கொடுத்து அனுப்புங்கள். சிறு பிள்ளைகள் அவைகளை கொண்டு வரட்டும், அல்லது எப்படியெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ அப்படியே செய்யுங்கள். Or maybe if we get through, I got about 6 here on one page, and then here we got 2 over there. அல்லது ஒருகால் நாம் அவர்களினூடாக சென்றால் கிட்டத்தட்ட 6 கேள்விகள் அடங்கிய ஒரு பக்கத்தை நான் இங்கே வைத்திருக்கிறேன். அதன் பின்னர் அங்கே எங்களுக்கு 2 கிடைத்தது. Now we want to find out, the reason we do this is to find out what's on the people's mind, what they're thinking about. See, that's what makes a good strong church. இப்பொழுது நாம் கண்டுபிடிக்க விரும்புகிறோம். நாம் இதை செய்யும் காரணம் என்னவெனில், ஜனங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது, அவர்கள் எதை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறியவே ஆகும். புரிகின்றதா? அதுதான் ஒரு நல்ல பலமுள்ள சபையை உருவாக்குகிறது. You've got to have the times just like you got to comb the cockleburrs out, and everything, get all the things out of the way so that you can move steadily. So now that's the reason we have question night once in a while, is to find out. நீங்கள் பெற்றுள்ள நேரங்களில் உங்களுக்கு தெரியும், சில சமயங்களில் நீங்கள் ஊமச்சி புல்களை தேடி ஒழிக்க வேண்டி இருப்பது போல நீங்கள் சீராக அசையும்படியாக ஒவ்வொரு காரியத்தையும், வழியிலிருந்து எல்லா காரியங்களையும் அகற்ற வேண்டியதாய் உள்ளது. எனவே இப்பொழுது நாம் எப்போதாவது ஒருமுறை கேள்விகளுக்கான இரவை கொண்டிருப்பதற்கான காரணம் அதனை கண்டறியவே ஆகும். Now, if there's any questions, now this time I kind of opened it up way wide. I said, I used to be, I'd say, now if anybody just anything pertaining to the Scripture, answer it, ask it. இப்பொழுது ஏதாவது கேள்விகள் இருந்தால், இப்பொழுது இந்த நேரத்தில் நான் ஒரு விதமாக விரிவாக பார்க்கும்படி துவங்கியுள்ளேன். மேலும் நான் கூறினேன், இப்பொழுது எவருக்காவது வேத வாக்கியத்துடன் சம்பந்தப்பட்ட எந்த காரியத்திற்கான பதில் வேண்டுமானால் அதை கேளுங்கள் என்று வழக்கமாக சொல்வதுண்டு. And I said, just anything pertaining to the Scripture, answer it. See, we'd answer it. But tonight I said, சகோதரனே, உங்களுக்கு நன்றி. மேலும் நான் ஒரு வேத வாக்கியத்துடன் சம்பந்தப்பட்ட எந்த காரியத்திற்கும் பதிலளிப்பேன் என்று கூறினேன். பாருங்கள், அதற்கு நாங்கள் பதிலளிப்போம். ஆனால் இன்றிரவு நான் கூறினேன், then you come around and say, Brother Bill, ask me a question, do you think if so and so did a certain thing, is that Christianity? உங்களுக்கு தெரியுமா? அதன் பின்னர் அவர்கள் சகோதரன் பில் என்று கூறி, இன்னார் மற்றும் இன்னார் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்திருப்பாரானால் அது கிறிஸ்தவமா இருக்கும் என்று நீ நினைக்கிறீரா என்ற ஒரு கேள்வியை கேட்டனர். Well, that's kind of pushing off on somebody. I said, let them have that tonight. See, that's all right. So we can just find out if there's any pushing doing done. பாருங்கள், அது யாரோ ஒருவர் மீது அந்த விதமாக அழுத்துதல். ஆனால் நான் இன்று இரவு அவர்கள் அதை வைத்திருக்கட்டும் என்றேன். பாருங்கள், அது சரி. ஆகையால் ஏதேனும் அந்த விதமாக அழுத்தப்பட்டுள்ளதா என்பதை நம்மால் கண்டறிய முடியும். Oh, I really feel good tonight. Mowed grass all afternoon, so I really feel good. Out in the hot sun. ஓ, நான் இன்றிரவு உண்மையாகவே நலமாக உணர்கிறேன். வெளியே அந்த வெப்பமான சூரிய வெளிச்சத்தில் மதியம் முழுவதும் நான் புல்வெட்டினபடியால் நான் உண்மையாகவே நலமாக இருப்பதை உணர்கிறேன். We got a meeting coming up pretty soon now. Don't forget, August the 23rd at the stadium in Chicago to September the 5th. Expect a great time in the Lord there. இப்பொழுது கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ஒரு கூட்டம் ஏற்பாடாகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். சிக்காகோவில் உள்ள அரங்கத்தில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை அங்கே கர்த்தருக்குள் மகத்தான நேரத்தை எதிர்பாருங்கள். And it's been advertised everywhere now in all the different papers and that we expect a great time. அது இப்பொழுது எல்லா இடங்களிலும் விளம்பரப்படுத்தப்பட்டாயிற்று. மேலும் எல்லா செய்தித்தாள்களும் அதை வெளியிடுகின்றன. நாம் ஒரு மகத்தான நேரத்தை எதிர்பார்க்கின்றோம். Now I've got
1, 2, 3, 4, 5, 6, I think, on one page here, and it all kind of pertains in the same thing back in the book of Genesis. இப்பொழுது நான் இங்கே ஒரு பக்கத்தில் 1, 2, 3, 4, 5, 6 பெற்றுள்ளேன் என்று நான் நினைக்கிறேன். மேலும் ஆதியாகம புத்தகத்தில் உள்ள இது எல்லா வகையிலும் ஒரே காரியத்துடன் தொடர்புடையது. Now first the Genesis 1:26 or 1:26 to 28 is where the person with the asked what it would be. இப்பொழுது முதலாவதாக ஆதியாகமம் 1:26 இல்லை 1:26 முதல் 28 வரை அங்கே அந்த நபர் அது என்னவா இருக்கும் என்று அவர்கள் கேட்டனர். Asked the question, pardon me. And we want to read that first. And they've got it wrote out here. If you want to follow it right back, it's all right. இது என்ன கேள்வி? நான் பொருட்படுத்துவதோ கேள்வியை கேட்டனர். என்னை மன்னிக்கவும், அதை முதலாவதாக நாம் படிக்க விரும்புகிறோம். இப்பொழுது அவர்கள் அதை இங்கே எழுதி வைத்துள்ளனர். நீங்கள் அதை சரியாக கவனிக்க விரும்பினால் அது சரி. God created man, male and female, created he them. See? And then on the next, he's got Genesis, or he or she one, has got Genesis 2:7. அது தேவன் மனுஷரை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று கூறியுள்ளது. புரிகிறதா? அதன் பின்னர் அவர் அடுத்ததை ஆதியாகமத்தில் குறிப்பிட்டுள்ளார். இல்லை, அவரோ அல்லது அவளோ ஒருவர் ஆதியாகமம் 2:7 குறிப்பிட்டுள்ளார். He formed man out of the dust of the earth. That's another place. I'll read them all so we can get them together here so you can see. Now the first phase of this is now that அவர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். அது வேறொரு இடத்தில் உள்ளது. நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இங்கே நாம் அவைகளை ஒன்று சேர்த்து நான் அவைகளை முழுவதுமாக வாசிப்பேன். இப்பொழுது முதலாவது இதனுடைய முதலாம் பாகமானது இப்பொழுது கூறப்பட்டுள்ளது. God created man, male and female. Created man, male and female. Now that's, I think, the first point. தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இப்பொழுது இதுதான் முதல் குறிப்பு என்று நான் நினைக்கிறேன். Now in Genesis 2:7 he says he formed underscored. The person created, he's got that underscored, and he formed underscored. இப்பொழுது ஆதியாகமம் 2:7 அவர் உருவாக்கினார் என்று கூறுகிறது. கீழே கோடிடப்பட்டுள்ளது. ஆனால் முதலாவதாக அவர் சிருஷ்டித்தார். அவர் அப்பொழுதே எழுதி வைத்து அவர் அதை கோடிட்டுள்ளார். அவர் உருவாக்கினார். கீழே கோடிடப்பட்டுள்ளது. Man out of the dust and breathed into his nostrils and so forth. Now, what is the difference, or where is the connection in the above scriptures? மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியிலே ஊதினார் போன்றவை. இப்பொழுது வித்தியாசம் என்ன, அல்லது மேலே உள்ள வேதவாக்கியங்களின் இணைப்பு எங்கே உள்ளது? Now this is, if you've got it wrote down, Genesis 1:26 to 28 and Genesis 2 and 7. Now it's a very touchy thing, and I may not, I just have my own idea of it. இப்பொழுது நீங்கள் அதை குறித்துக் கொண்டீர்களானால் ஆதியாகமம் 1:26 முதல் 28 மற்றும் ஆதியாகமம் 2:7 இப்பொழுது இது மிகவும் கவனமாக கையாளக்கூடிய ஒரு காரியமாய் உள்ளது. மற்றும் நான் இல்லை, அதை குறித்த என்னுடைய சொந்த கருத்தினை நான் உடையவனாயிருக்கிறேன். So I'll just give it to you the way that I feel that it is. And if you're different, well, that's just fine. எனவே நான் அதை உணர்கின்ற விதமாகவே நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் வேறு விதமாக கருதி கொண்டாலும் பாருங்கள், பரவாயில்லை. And I want to compliment Brother Neville on the fine answers he gave to those questions there. Now, we're fine. அங்கே அந்த கேள்விகளுக்கு அருமையான பதில்களை அளித்த சகோதரன் நெவிலை நான் பாராட்ட விரும்புகிறேன். இப்பொழுது அவைகள் அருமையாயிருக்கின்றன. Now, in this Genesis 1:26, God made man in his own image. If you notice, we'll get it so you can read it. And 26. இப்பொழுது இதில் ஆதியாகமம் 1:26 தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக உண்டாக்கினார். நீங்கள் கவனிப்பீர்களானால் நீங்கள் அதை வாசிக்கும்படியாக நாம் அதை எடுத்துக்கொள்வோம். மற்றும் 26. If you like to read along with us, we'd be glad for you to do it. Check me up. நீங்கள் எங்களோடு சேர்ந்து படிக்க விரும்பினால்
நீங்கள் அதை செய்வதற்காக உங்களுக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். நான் வாசிப்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். And God said, let us make man in our image after our likeness, and let them have dominion over the fish of the sea, over the fowls of the air, over the cattle of the earth, and over every creeping thing that creeps upon the earth. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷரை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். So God created man in his own image. In the image of God created he him, male and female created he them. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். I've heard that discussed many times and around the world. Discussions come up on that. Now in Genesis 2 and 7, watch what he did here. All right? Here it is. இப்பொழுது அதன் பேரில் உலகம் முழுவதிலும் அநேக முறைகள் விவாதிக்கப்பட்டதையும் அதை குறித்து விவாதங்கள் வருவதையும் நான் கேட்டிருக்கிறேன். இப்பொழுது ஆதியாகமம் 2:7 அவர் இங்கே என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். அது சரி, அது இங்கே உள்ளது. And God formed man out of the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and man became a living soul. மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். Now, what kind of formation the questioner wants to ask? இப்பொழுது எந்த விதமான அமைப்பை அந்த கேள்வியாளர் கேட்க விரும்புகிறார்? What connection does this Genesis 1:26 have with Genesis 2 and 7? God created two men. And which was the man, and what connection does that have? How does it connect up in the scripture? இந்த ஆதியாகமம் 1:26 ஆதியாகமம் 2:7 எந்த விதமான தொடர்பு இணைப்பை கொண்டுள்ளது? தேவன் 2 மனிதர்களை சிருஷ்டித்தார். எது அந்த மனிதனாய் இருந்தது? எது என்ன தொடர்பை அது கொண்டுள்ளது? எப்படி அது வேத வாக்கியத்துடன் இணைகிறது? Well, now, if you'll notice close now, in Genesis 1:26, let's skip the first part first. God said, let us. Now, let us is let us make man in our own image. பாருங்கள், இப்பொழுது ஆதியாகமம் 1:26 நீங்கள் இப்பொழுது கூர்ந்து கவனிப்பீர்களானால் முதலாம் பாகத்தை நாம் முதலாவதாக எடுத்துக்கொள்வோம். தேவன் நாம் உண்டாக்குவோம் என்றார். இப்பொழுது நாம் உண்டாக்குவோம். நாம் என்பது நாம் மனிதனை நம்முடைய சொந்த சாயலாக உருவாக்குவோமாக. Or, of course, he realized he's talking to someone. He was speaking to another being. Let us make man in our own image, after our likeness, and let them have dominion over the cattle of the. நம்முடைய இரட்சகமாகவே அவர் யாரிடமோ பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். அவர் வேறொரு நிலைபேருடைய ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் மிருக ஜீவன்களையும் ஆளக்கடவர்கள். If you notice in creation, the first thing that was created, of course, was life. And come on down through the creation, the last thing was created was what? நீங்கள் கவனிப்பீர்களானால் சிருஷ்டிப்பில் உண்மையிலேயே முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்டது வெளிச்சமாயிருந்தது. நீங்கள் சிருஷ்டிப்பினூடாக தொடர்ந்து வருவீர்களானால் கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்டது என்ன? A man. And woman was made after man. All right, the last thing that's created of God's creation is mankind. ஒரு மனிதனுக்கு பிறகு ஸ்திரீயானவள் உருவாக்கப்பட்டாள். அது சரி. முதலாவது கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய சிருஷ்டிப்பு மனித இனமாகும். But when God made his first man, if you notice, he made him in the likeness of himself. He was made in the image of God. ஆனால் தேவன் தம்முடைய முதல் மனிதனை உருவாக்கின போது நீங்கள் கவனித்திருப்பீர்களானால் அவர் அவனை தமது ரூபத்தின்படியே உண்டாக்கினார். அவன் தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்டான். And what is God? Now, if we can find out what God is, we can find what kind of a man he made. தேவன் என்றால் என்ன? இப்பொழுது தேவன் என்றால் என்ன என்று நாம் கண்டறிய முடியும் என்றால் அவர் உண்டாக்கிய மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதையும் நம்மால் கண்டறிய முடியும். Now, in St. John, the 4th chapter, and you read this, Jesus speaking to the woman in
If you would like to turn to it. இப்பொழுது பரிசுத்த யோவான் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் அதை வாசியுங்கள். இயேசு அந்த ஸ்திரீயுடன் பேசிக் கொண்டிருந்தார். அந்த பகுதிக்கு நீங்கள் திருப்ப விரும்புவீர்களானால் நலமாயிருக்கும். Not having much time, I just didn't write them right down. I just have to take it by memory, and you look them up now if I can find it right quick. Now, let's begin about the 4th chapter and the 14th verse. எனக்கு போதுமான நேரம் இல்லை, நான் அவைகளை எழுதி வைக்கவில்லை. ஞாபகத்தின் மூலம் இதை எடுக்க வேண்டியதாயிற்று. சீக்கிரமாய் நான் கண்டுபிடிப்பேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் அவைகளை பாருங்கள். இப்பொழுது 4வது அதிகாரம் மற்றும் 14ஆம் வசனத்தை பற்றி நாம் துவங்குவோம். And whosoever drinks of this water that I shall give unto him shall never thirst, and be wells of water spring up into everlasting life. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றுகளாயிருக்கும். The woman said unto him, Sir, give me this water that I come not here to draw. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஐயா, நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். Jesus said, Go and call thy husband. இயேசு, நீ போய் உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்றார். And the woman answered, அதற்கு அந்த ஸ்திரீ, I believe we have to get a little above that now to find out what I want you to see here. நீங்கள் இங்கு என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால், என்ன கண்டறிய வேண்டும் என்று கண்டறியும்படிக்கு நாம் இப்பொழுது சற்று மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். Maybe not. Maybe I can find it on down here. I want to see what it says. 23rd and 24th verse. All right? ஒருவேளை போகாமலே நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கு கீழே என்னால் கண்டறிய முடியலாம். என்ன கூறுவது? 23, 24ஆம் வசனம். சரி. Ye worship, that's it. Ye worship and you know not what. We know what we worship, for salvation is of the Jews, and that's right. See? நீங்கள், அதுதான் இது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அது உண்மை. பாருங்கள். But the hour cometh, and now is that the true worshipers, Jew or Gentile, shall worship the Father in the Spirit and in truth, for the Father seeketh such to worship him. காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், யூதர் அல்லது புறஜாதியார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். Now the next verse is where I want. இப்பொழுது எனக்கு தேவையான அடுத்த வசனம். God is a spirit, and they that worship him must worship him in spirit and in truth. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். Now, if God created man in his own image and in his own likeness, what kind of a man did he create? A spirit man. Now, if you'll notice, after he had made all the creation and created a spirit man, இப்பொழுது தேவன் மனிதனை தமது சாயலின்படியேயும் தமது ரூபத்தின்படியேயும் சிருஷ்டித்திருப்பாரானால் எப்படிப்பட்ட ஒரு மனிதனை அவர் சிருஷ்டித்திருக்க வேண்டும்? ஒரு ஆவி மனிதனையே. இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களானால் அவர் எல்லா சிருஷ்டிப்பையும் செய்து முடித்த பின்பு ஒரு ஆவி மனிதனை சிருஷ்டித்தார். in close reading of this, now to the one that asks the question, we'll find this, that God gives dominion of the cattle and the fishes and everything to the man. இப்பொழுது இதை கூர்ந்து வாசிப்பீர்களானால் இந்த கேள்வியை கேட்டவருக்கு இதை கண்டறியலாம். தேவன் மனிதனுக்கு மிருக ஜீவன்கள் மற்றும் சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாவற்றையும் ஆளும் அதிகாரத்தை அளித்தார். But in his making up there, he made man in his own image to lead the cattle, lead the beasts of the field, just like the Holy Spirit leads the believer today. See? ஆனால் அங்கே தம்முடைய சிருஷ்டிப்பில் மிருக ஜீவன்களையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் வழிநடத்த மனிதனை தம்முடைய சொந்த சாயலின்படி சிருஷ்டித்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியை வழிநடத்துகிறது போல. புரிகிறதா? He was, in other words, Adam, the first man in the lower creations of God. The first creation was God himself. Then out of God came the Logos, which was the Son of God. அவர் வேறு விதமாக கூறுவோமானால்,
முதலாம் மனிதனாகிய ஆதாம் தேவனுடைய சிருஷ்டிப்புகளிலே கடைசி சிருஷ்டிப்பாக இருந்தான். முதலாம் சிருஷ்டிப்பு தேவன் தாமே ஆவார். பிறகு தேவனிலிருந்து தேவனுடைய குமாரனாகிய லோகாஸ் வெளியே வந்தார். அது தேவனுடைய குமாரனாய் இருந்தது. Then out of the Logos, which was the Word, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God, and the Word was made flesh and dwelt among us. Out of the Logos came forth the man. அதன் பின்னர் லோகாசிலிருந்து வெளியே வந்தது வார்த்தையாயிருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். லோகாசில் இருந்து மனிதன் வெளியே வந்தான். Oh, I've got a beautiful picture in my mind now. If you could take a little trip with me, I believe I've talked on it before, but to get this to the place where you'll be sure to see it. ஓ, உங்களால் என்னோடு ஒரு சிறு பயணம் மேற்கொள்ள முடியுமானால், நான் இப்பொழுது என்னுடைய சிந்தையில் ஒரு அழகான காட்சியை வைத்துள்ளேன். நான் இதற்கு முன்பே இதன் பேரில் பேசியிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் நிச்சயமாகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இதை கொண்டு செல்கிறேன். Now, let's take a little trip and go back for a little while. Now, don't think about how hot it is. Let's get our minds right on what we're going to talk about. And think now. இப்பொழுது நாம் ஒரு சிறு பயணம் மேற்கொண்டு சற்று நேரம் பின்னோக்கி செல்வோமாக. இப்பொழுது எவ்வளவு வெப்பமா இருக்கிறது என்று எண்ணாதீர்கள். நாம் பேசி சிந்திக்க போகும் காரியத்திற்கு இப்பொழுது நம் மனதை செலுத்துவோமாக. Now let's go back 100 million years before there ever was a star, moon, or anything in the world. Now there was a time when there was nothing here. It's just all forever in eternity. சந்திரனோ ஒரு நட்சத்திரமோ அல்லது உலகத்தில் எந்த காரியமும் இல்லாதிருந்த கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு நாம் பின்னோக்கி செல்வோமாக. இப்பொழுது இங்கே ஒன்றுமே இல்லாதிருந்த ஒரு காலம் இருந்தது. அது முழுவதும் என்றென்றும் நித்தியமானதாக இருந்தது. And all of ever and eternity was God. He was there in the beginning. தேவன் தாமே எல்லா முடிவில்லாமையும் நித்தியவுமாய் இருந்தார். அவர் அங்கு ஆதியிலே இருந்தார். Now let's go out here on the edge of this banister and look over and see these things happen. இப்பொழுது இங்கே இந்த திரையின் முன்பாகத்திற்கு சென்று அங்கு நடக்கும் இந்த காரியங்களை காண்போமாக. Now no man has seen the Father at any time. No man can see God in a bodily form because God is not in body form. God is a spirit. See? இப்பொழுது பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. சரீரபூர்வமாக தேவனை எந்த மனிதனாலும் காண முடியாது. ஏனெனில் சரீர வடிவில் தேவன் இல்லை. தேவன் ஆவியாயிருக்கிறார். புரிகிறதா? All right, no man has seen the Father, but the only begotten of the Father hath declared him. 1 John. See? சரி, பிதாவை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. ஆனால் பிதாவின் ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். முதலாவது யோவான் பாருங்கள். Now, but notice, now there's nothing. It's just space. There's no light. There's no dark. There's no nothing. It just seems nothing. ஆனால் இப்பொழுது கவனியுங்கள். அங்கு வெற்றிடத்தை தவிர வேறொன்றுமே இல்லை. அங்கு வெளிச்சம் இருக்கவில்லை, இருள் இருக்கவில்லை, அங்கு ஒன்றுமே இருக்கவில்லை, ஒரு காரியமும் இல்லை என்றே தோன்றுகிறது. But in there is a great supernatural being, Jehovah, God who covered all space of all places at all times. ஆனால் அதிலே மகத்தான இயற்கைக்கு மேம்பட்டவரான யெகோவா தேவன் எல்லா வெற்றிடத்தையும் எல்லா வெட்டவெளிகளையும் எல்லா நேரங்களையும் மூடிக்கொண்டிருந்தார். He was from everlasting. He is the beginning of creation. That's God. Can't see nothing, can't hear nothing, not a move of an atom in the air, not nothing. அவர் என்றென்றைக்கும் உள்ளவைகளில் இருந்து என்றென்றைக்கும் உள்ளவராயிருக்கிறார். அவரே சிருஷ்டிப்பின் துவக்கமாயிருக்கிறார். அதுதான் தேவன். ஒன்றையும் காண முடியாதிருந்தது, ஒன்றையும் கேட்க முடியாதிருந்தது, ஒரு அணுவும் காற்றிலே அசைய முடியாதிருந்தது, எதுவுமே இல்லை. No air, no nothing, but yet God was there. That was God. Now let's watch for a few minutes. And after a while, no man has seen that now. That's the Father. That's God the Father. காற்றே இல்லாதிருந்தது, ஒன்றுமே இல்லாதிருந்தது, ஆனாலும் அதே சமயத்தில் தேவன் அங்கு இருந்தார். அது தேவனாயிருந்தது. இப்பொழுது நாம் சில நிமிடங்களுக்கு கவனிப்போம். அதற்கு பிறகு எந்த ஒரு மனிதனும் அதை கண்டதில்லை. இப்பொழுது அதுதான் பிதா, அதுதான் தேவன் பிதா. Now notice, then after a while I begin to see a little sacred light begin to form, like a little halo or something. You can only see it by spiritual eyes. இப்பொழுது கவனியுங்கள்,
அதற்கு பிறகு ஒரு சிறிய பரிசுத்தமான ஒளி ஒரு வட்ட வடிவத்தில் அல்லது வேறேதோ ஒன்று உருவாகுவதை நான் காண ஆரம்பிக்கின்றேன். ஆவிக்குரிய கண்களால் மாத்திரமே உங்களால் அதை காண முடியும். Look now, while we're looking, the whole church now, we're standing on a great big banister watching what God's doing. We'll get right down to this question here and you'll see how he brings it in. ஆனால் இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது முழு சபையாக இதை நாம் பார்க்கிறோம். நாம் மகத்தான ஒரு பெரிய கைப்பிடி கம்பியுள்ள படிக்கட்டின் மீதில் நின்று கொண்டு தேவன் என்ன செய்கிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கேள்வியை நாம் சரியாக அணுகி எப்படி அவர் இதற்குள் அதை கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். Now, no one has seen God, and now the next thing we begin to see by eyes of supernatural looking, we see a little white light forming out there. What is that? இப்பொழுது தேவனை ஒருவரும் கண்டதில்லை. இப்பொழுது அடுத்த காரியமாக நாம் காண துவங்குவதோ இயற்கைக்கு மேம்பட்ட கண்களால் நோக்கி பார்த்து அங்கே ஒரு சிறிய வெள்ளை ஒளியானது உருவாகின்றதை நாம் காண்கிறோம். அது என்ன? That was called by Bible readers logos, or the anointed, or the anointing, or I will go to say the part of God begin to develop into something. வேத வாசகர்களால் அது லோகாஸ் அல்லது அந்த அபிஷேகிக்கப்பட்ட அல்லது அந்த அபிஷேகம் என்று அழைக்கப்பட்டது, அல்லது நான் கூற விடைவது மானிடர்கள் அது என்னவாய் இருந்தது என்பதை குறித்த ஒரு எண்ணத்தை கொள்ள அது ஏதுவாய் இருக்கும்படி. So human beings could have some type of an idea what it was. It's a little low, a little light moving. That was the word of God. தேவனுடைய பாகமானது ஏதோ ஒன்றாக உருவாக துவங்கியது. ஒரு சிறிய குறைவான ஒரு சிறிய வெளிச்சமாய் அசைந்து கொண்டிருந்தது. அதுதான் தேவனுடைய வார்த்தையாகும். Now God gave himself birth to this son, which was before there was even an atom in it, or air to make an atom. இப்பொழுது ஒரு அணுவும் கூட இல்லாதிருந்த அல்லது ஒரு அணுவை உருவாக்க காற்றும் கூட இல்லாதிருந்த போது தேவன் தாமே இந்த குமாரனை பெற்றெடுத்தார். That was, see, Jesus said, glorify me, Father, with the glory that we had before the foundation of the world. See, way back in yonder. அதுதான் பாருங்கள், இயேசு பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே நாம் பெற்றிருந்த மகிமையினாலே என்னை மகிமைப்படுத்தும் என்றார். பாருங்கள், தொலைதூரமான காலத்தில். Now in St. John 1 he said, in the beginning was the word. When the first, and the word was God. இப்பொழுது பரிசுத்த யோவான் 1 அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று கூறினார். முதலில் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And the word was made flesh and dwelt among us. God unfolding himself down to a human being. Now watch how he did it. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவன் தம்மைத்தாமே மானிட வர்க்கத்திற்கு வெளியாக்கி காண்பிக்க ஆரம்பித்தல். அவர் அதை எப்படி செய்தார் என்பதை கவனியுங்கள். Now back there then, when this little halo comes, now we can't see nothing yet, but just by eyes of just supernatural, we see a halo standing there. That's the Son of God, the Logos. இப்பொழுது அங்கே அப்பொழுது இந்த சிறிய வட்ட வடிவு வருகிறது. இப்பொழுது இன்னுமாய் எதையும் நாம் காண முடியவில்லை. ஆனால் இயற்கைக்கு மேம்பட்ட கண்களால் ஒரு வட்ட வடிவம் அங்கு நிற்பதை நாம் காண்கிறோம். இப்பொழுது அதுதான் தேவனுடைய குமாரன், அந்த லோகாஸ். Now I can see him playing around like a little child before the Father's door with all eternity. See? And then in his imaginary makeup, he began to think of what things would be, and I can hear him say, let there be light. எல்லாம் நித்தியமாய் இருக்கையில் பிதாவினுடைய வாசற்கதவிற்கு முன்னால் அவர் ஒரு சிறிய குழந்தையை போன்று விளையாடி கொண்டிருப்பதை இப்பொழுது என்னால் காண முடிகின்றது. பார்த்தீர்களா? மேலும் இப்பொழுது பிறகு அவருடைய கற்பனை காட்சி அமைப்பில் காரியங்கள் எப்படி இருக்க போகின்றது என்பதை அவர் நினைக்க ஆரம்பிக்கின்றார். வெளிச்சம் உண்டாக்கடவுள் என்று அவர் கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. And when he did, an atom bursted and the sun came into existence. She whirled for hundreds of millions of years, forming clinkers and forming like it is today. Still burning, still breaking atoms. அவர் செய்தபோது ஒரு அணு வெடித்து சூரியன் தோன்றினது. அது நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளாக சுழன்று உருங்காக்கற்களை உருவாக்கி எரிந்து இன்றைக்கு இருப்பது போல உருவாகிறது.
இன்னுமா எரிந்து கொண்டு அணுக்களை உடைத்துக் கொண்டிருக்கின்றது. If the atomic bomb would ever get let loose, the atomic chain would take, this earth would be like the sun now, just bursting and blowing. And if you could stand over on another continent and look off this. ஒரு அணுகுண்டு வெடிக்க ஆரம்பித்தால் இந்த அணுவின் வரிசையானது இதை இந்த பூமியானது சூரியனைப் போலவே அங்கே வெடித்துக் கொண்டும் சிதறிக்கொண்டும் இருக்கும். நீங்கள் வேறொரு நிலப்பகுதியில் நின்று கொண்டு இதை பார்ப்பீர்களானால் It would look like another sun, where the atoms was burning this earth. If that chain would ever get let loose and it just start turning, whirling like that, millions and millions of miles leaps these big flames of billions of Fahrenheit of heat that goes off that sun. இன்னொரு சூரியனை போன்றே இது தோன்றும். அணுக்கள் இந்த பூமியை எரித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வரிசையானது தொடர்ந்து இப்படியும் அப்படியுமாக திரும்பி சுழல ஆரம்பிக்கும். இந்த நெருப்பானது சூரியனில் இருந்து கோடிக்கணக்கான வெப்பமான அளவு அனல் கொண்டு வெளியேற்றி அதன் தீப்பிழம்புகள் பல லட்சக்கணக்கான மைல்கள் உயர எழும்பும். Now, watch this now. It's beautiful. Now, he made the sun. Then the first thing you know, a big clinker fell off of it. Weighed about, just about like this earth. இப்பொழுது கவனியுங்கள். அழகானது. இப்பொழுது அவர் சூரியனை உண்டாக்கினார். அதன் பின்னர் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெரிய உருங்காக்கல் அதிலிருந்து விழுந்து இந்த பூமியை போன்ற எடையை கொண்டதாய், கிட்டத்தட்ட இதை போன்ற எடை கொண்டதாய் என்று சத்தமிட்டு விழுந்தது. Then this Logos here now, the Son of God is watching it. He lets it fall for 100 million years and he stops it. Then another one flies off. He lets it fall for millions of years. Then stops it. Now we're standing watching it come into existence. அப்பொழுது இங்கே இப்பொழுது உள்ள இந்த லோகாஸ் தேவனுடைய குமாரன் அதை பார்த்துக் கொண்டிருந்தார். அதை ஒரு நூற்றுக்கணக்கான லட்ச ஆண்டுகளாக விழவிட்டுவிட்டு பிறகு அவர் அதை நிறுத்துகிறார். பிறகு வேறொன்று பறந்து விழுகிறது. அதை அவர் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பறந்து விழவிட்டுவிட்டு பிறகு அதை நிறுத்துகிறார். இப்பொழுது நாம் நின்று கொண்டு அது தோன்றி இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Now he's got something in his mind, and what's he doing? He's writing his first Bible. The first Bible that man ever looked to was the stars, the zodiac. இப்பொழுது அவர் தமது சிந்தையில் எதையோ கொண்டுள்ளார். ஆகையால் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் தமது முதல் வேதாகமத்தை எழுதி கொண்டிருந்தார். மனிதன் பார்த்ததிலேயே முதலாவது வேதாகமம் நட்சத்திரங்களும் ராசி மண்டலங்களும் ஆகும். And it's a perfect, just to dovetail with this Bible here. It starts off, the first of the zodiac is the Virgin. Is that right? The last of the zodiac is what? Leo the Lion. அது ஒரு பரிபூரண வெறுமன. அது இங்கே இந்த வேதத்துடன் சரியாக பொருந்துகிறது. அது ராசி மண்டலத்தின் முதலாம் அடையாளமான கன்னி ராசியில் துவங்குகிறது. அது சரியா? கடைசி ராசி என்ன? லியோ என்கிற சிம்ம ராசி. That's the first coming of Jesus. He came through a virgin. The second, he comes as the Lion of the tribe of Judah. See? He wrote all out the cancer age and everything down to. அதுதான் இயேசுவினுடைய முதலாம் வருகை. அவர் ஒரு கன்னியின் மூலமாக வந்தார். இரண்டாம் முறையாக அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமாக வருகின்றார். புரிகிறதா? எல்லாவற்றையும் வெளிக்கொணர்கிறது. புற்றுநோயின் காலம் மற்றும் தொடர்ச்சியாகவே. Now he put that all in the sky and placed it out. All these meters, pieces of earth or sun hanging off here. இப்பொழுது அவர் எல்லாவற்றையும் வானத்திலே அமைத்து வைத்து விட்டார். இந்த வால் நட்சத்திரங்களும் பூமியின் பாகங்களும் அல்லது சூரியன் எல்லாம் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றன. Now when science goes to look at those missiles that fall, that don't disprove God, that just proves it to me. That just makes it more real. Now notice all these missiles hanging out there waiting at a hot sun. இப்பொழுது விஞ்ஞானமானது விழுகின்ற அந்த கணைகளை பார்க்க செல்கிறது என்றால் அது தேவனை பொய்யராக செய்யவில்லை. அதற்கு மாறாக அதை எனக்கு நிரூபிக்கின்றது. பாருங்கள், அது அதை இன்னும் அதிக தத்ரூபமாக்குகின்றது. இப்பொழுது கவனியுங்கள். இந்த தொங்கிக் கொண்டிருக்கின்ற கணைகள் எல்லாம் அந்த வெப்பமான சூரியனுக்கு சற்று தூரமாக காற்றில் இருக்கின்றன. நிச்சயமாகவே அவையெல்லாம் ஒன்றாக சேகரித்துள்ளது. முதலாவதாக என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு மிதக்கும் பெரிய பனிக்கட்டி பாறையாக ஆகின்றது. Now that was this earth come into existence. Just a big old piece of cinder flew off out there. Down beneath it now is nothing but a turning, burning volcano completely. The eruptions come everywhere, volcanic. இப்பொழுது இவ்விதமாகத்தான் இப்பூமி தோன்றினது. ஒரு பெரிய பழைய அரைகுறையாக எரிந்த ஒரு நிலக்கரி தணல் அங்கிருந்து பறந்து விழுந்தது.
பூமியின் கீழே இருப்பது இப்பொழுது ஒரு சுழல்கின்ற எரிகின்ற எரிமலையைத் தவிர வேறொன்றுமில்லை. முழுவதுமாக வெடிப்புகள் எல்லா இடங்களிலிருந்தும் எரிமலையாக வருகின்றன. And science claims that this world is the crust on top of it where we live is just about like the peeling on an apple. And all that, now there's 25,000 miles around. நாம் வாழ்கின்ற இந்த உலகமானது எப்படி ஒரு ஆப்பிள் பழத்தின் மேல் தோல் உள்ளதோ அதை போன்று அதன் மேலுள்ள ஒரு கடினமான பாகம் போன்று சுற்றி அமைந்துள்ளது என்று விஞ்ஞானம் கூறியிருக்கிறது. இப்பொழுது 25,000 மைல்கள் சுற்றி இருக்கிறது. It's probably 8,000 miles. That'd be approximately 8,000 miles thick. And just think of in there at the burning volcano. அது அநேகமாக ஏறக்குறைய 8,000 மைல்கள் 8,000 மைல்கள் அளவுக்கு கனம் பொருந்தினதாக இருக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள், அங்கே அது ஒரு எரிகின்ற எரிமலையாய் உள்ளது. And 2/3 of the earth, better than 2/3 of it, is in water. And 1/3 of it is in land. About 1/3. And this, look at this crust that we're living on. பூமியின் 2/3 பாகம், 2 பாகத்திற்கும் அதிகமாக தண்ணீர் உள்ளது. அதில் 1/3 பகுதி ஏறக்குறைய 1/3 பகுதி நிலமாக உள்ளது. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமியை சுற்றி அமைந்துள்ள கடினமான பாகத்தை பாருங்கள். It's full of dangerous explosives. Gas, gasoline, oils, everything. Is that right? And 2/3 of it, better than 2/3 of it, water. அது முழுவதுமாக உள்ளில் ஆபத்தான வெடிபொருட்கள், எரிவாயு, பெட்ரோல், எண்ணெய் அனைத்தும் போன்றவைகளால் நிறைந்துள்ளன. அது சரியா? மேலும் அதில் 2/3 பாகம் அதற்கும் மேல் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. What is the formula of water? 2 parts of hydrogen and 1 part of oxygen. Explosives. தண்ணீரின் சூத்திரம் என்ன? 2 பாகம் பிராணவாயுவும் 1 பாகம் நீரக வாயுவும் கொண்டது. வெடிக்கும் தன்மை வாய்ந்தவைகள். There's enough electricity in every room to separate the heat from the cold, and it'll make enough electricity to burst the room. You can put enough atoms in a golf ball to blow New York off the face of the earth. ஒவ்வொரு அறையிலும் உஷ்ணத்திலிருந்து குளுமையாக்க தேவையான மின்சாரம் உள்ளது. மேலும் அது ஒரு அறையை வெடிக்கச் செய்யும் அளவிற்கு போதுமான மின்சாரத்தை உண்டாக்கும். நீங்கள் ஒரு சிறிய குழிப்பந்தாட்ட பந்திலே தேவையான அளவு அணுக்களை நிறைத்து நியூயார்க் பட்டணத்தை வெடிக்க செய்து பூமியின் முகப்பிற்கு வெளியே தள்ளிவிடலாம். And then man sitting on a pot of hell hits himself in the chest and defies God's word and says there's no such a place as hell. I got that down here in a little bit. We're going to get through that. See? ஆகவே மனிதன் நரகத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு தன் மார்பில் தட்டிக்கொண்டும் தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து கொண்டும் நரகம் என்கிற இடம் இல்லவே இல்லை என்று கூறுகிறான். அதை குறித்து சிறிது என்னிடம் உள்ளது, அதை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள். You're sitting on a big pot of it every day. And while you're here, you're sitting right on it. Hell's just beneath you. ஒவ்வொரு நாளும் அது அடங்கிய பெரிய பானையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இங்கே இருக்கையில் நீங்கள் சரியாக அதன் மேலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உனக்கு அடியிலேயே நரகம் உள்ளது. And now, notice, but now when this was first found, when Jesus, now watch the little halo yonder. Now I can see it move out to this earth and get over the top of it and begin to move it over here close to the sun. ஆகவே இப்பொழுது கவனியுங்கள். ஆனால் இப்பொழுது அது முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது இயேசு இப்பொழுது அந்த சிறிய வட்ட வடிவை கவனியுங்கள். அது பூமியை நோக்கி அசைந்து சென்று அதன் மேல் ஏறி சூரியனுக்கு அருகாமையிலே செல்ல துவங்குவதை இப்பொழுது என்னால் காண முடிகிறது. It's nothing but a big ball of ice. And when it begins to get melting, then great big glaciers begin to cut through up in the northlands and come down. And when it did, it cut out Kansas and Texas and all them places there and went on into the Gulf of Mexico. And the first thing you know, the whole thing was covered with water. அது ஒரு பெரிய பனிக்கட்டி பந்தே இல்லாமல் வேறொன்றுமல்ல. ஆகவே அது உருக ஆரம்பித்த போது அப்பொழுது மெதுவாக நகரும் பெரிய பனிக்கட்டிகள் வடக்கு பிரதேசங்களின் வழியாக வெட்டிக்கொண்டு கீழே வந்தன. அவ்வாறு அவை வந்தபோது கான்சாஸ், டெக்சாஸ் போன்றவற்றையும் இன்னும் அங்கிருந்த மற்ற பிரதேசங்களையும் வெட்டி அமைத்து பிறகு நேராக மெக்சிகோ வளைகுடாவிற்குள் சென்றடைந்தது. ஆகவே முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? முழுவதுமே தண்ணீரினால் மூடப்பட்டிருந்தது. Now we get to Genesis 1. We get to the Bible now. Out of our picture to Bible. Genesis 1. The world was without form and void, and water was up on the face of the deep. பின்னர் இப்பொழுது நாம் ஆதியாகமம் 1க்கு வருகிறோம். நாம் இப்பொழுது வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நாம் நம்முடைய காட்சியை காணலாம். ஆதியாகமம் 1. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. Is that right? And the Spirit of God moved upon the water. Now, He separated the water, brought up the hills and the lands and so forth, dried off vegetation and
everything He made, and He made the moon and set its boundaries of the sea so it could not pass. அது சரிதானே. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் ஜலத்தை வேறு பிரித்து மலைகளையும் நிலங்களையும் வெளிக்கொணர்ந்து உலரவிட்டார். தாவர வகைகள் மற்றும் எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார். அவர் சந்திரனை உண்டாக்கினார். சமுத்திரம் கடக்காதவாறு அதற்கு எல்லைகளை அமைத்தார். He got all those things together and made plantae, made all the other things, all the animal life, the birds, the bees, the monkeys, and whatever it was, put it all here on earth. அவர் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து உண்டாக்கி மற்ற எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எல்லா ஜீவராசிகளையும் பறவைகளையும் பூச்சிகளையும் குரங்குகளையும் மற்ற எல்லாவற்றையும் உண்டாக்கி அதை இங்கே பூமியின் மேல் வைத்தார். And then He asked this question now. Let us, who Father and Son, make man in our own image. அதற்கு பிறகு இந்த கேள்வியை இப்பொழுது கேட்கிறார். நாம் தாமே யார்? பிதா மற்றும் குமாரன் நமது ரூபத்தின்படியே மனிதனை உண்டாக்குவோமாக. Now, if a man was made something like that little sacred light down there, or something like that, it could not be seen, which is a spiritual being, He manifested or unfolded Himself a little more to make a trinity of Himself, the Father, Son, and Holy Spirit. இப்பொழுது மனிதனானவன் அந்த சிறிய பரிசுத்த ஒளியை போன்றோ அல்லது வேற ஏதாவது ஒன்றை போலவோ உருவாக்கப்பட்டிருந்தானால் அது காணப்படக்கூடாதாகும். அது ஒரு ஆவிக்குரிய நிலைவேறுடைய ஒன்று. ஆகவே அவர் தம்மைத்தாமே சிறிது மேலாக ஒரு திருத்துவமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக ஆக்கிக் கொண்டு வெளிப்பட்டார் அல்லது வெளிப்படுத்தினார். And here was God unfolded Himself now down and let us make man, which was His Son, an offspring from Him, man in our own image. He was a supernatural being. And let Him have dominion over the cattle of the field and so forth. நாம் தாமே மனிதனை உண்டாக்குவோமாக என்று இப்பொழுது தேவன் இங்கே தம்மைத்தாமே வெளிப்படுத்தினார். அது அவருடைய குமாரனாய் இருந்தது. மனிதனை நமது சாயலாக உண்டாக்குவோமாக. அது அவருடைய சந்ததியாய் இருந்தது. அவன் இயற்கைக்கு மேம்பட்ட ஒருவனாய் இருந்தான். அவன் ஜீவராசிகளையும் பிராணிகளையும் இன்னும் மற்றவைகளையும் ஆளக்கடவன். Now the man led